பாரத்தால் நீ சாமி மோட்சம் பெற்று அழகிய 32 லட்சம் வேண்டிய பெண்ணாக வந்திருக்கின்றார். அம்மா, இன்று முதல் உனக்கு என்ன பெயர் தெரியுமா? இன்று முதல் தான் உன்னுடைய பெயர் மஞ்சமாலா. சுவாமி, அப்படி என்றால் காலமெல்லாம் பிரம்மச்சாரியாக இருக்க வேண்டும் என்று விரதம் கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்க உன்னை திருமணம் செய்து கொள்ள என்னால் முடியாதம்மா. ஒரு நிபந்தனை இருக்கிறது. வரும் காலத்தில் எனக்கு ஒரு ஆலயம் அமைத்து அந்த ஆலயத்தில் கும்பாபிஷேகம் செய்ய இருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் என்னை பார்ப்பதற்காக கோடான கோடி பக்தர்கள் ஓடி வருவார்கள். அதிலே வருடா வருடம் புதிய பக்தர்களாக ஓடி வருவார்கள். என்னை பார்க்க வேண்டும் என்று எந்த வருடம் புதிய பக்தர் என்று சொல்லக்கூடிய கன்னிசாமிங்க வராம இருக்கின்றார்களோ அப்பொழுது உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன். அதுவரை நீ எனக்கு அருகாமையில் காத்து கொண்டு இருக்க வேண்டும். என்னை காண வர பக்தர்கள் உன்னை தரிசிய பிள்ளைதான் என்ன வந்து தரிசிப்பார்கள். சுவாமி, எத்தனை வருடமானாலும் சரி உங்களை நானே திருமணம் செய்து கொள்கிறேன் சுவாமி. அப்படி என்றால் எப்போதே காவலாக இருக்கிறேன் சுவாமி. அம்மா, அந்த பூதையாகப்பட்டவள் அவளை கொன்றே அவள் உருவமாகப்பட்ட பெரிதோர் பாறையாக இருந்தது. அந்த பூதையை கொன்று அவளை பிடைத்து புதைத்த இடம் அதுதான் கல்விடம் குன்று. அது மட்டும் கிடையாது. முன் ஒரு நேரத்திலே சிவபெருமானாகப்பட்டவன் என்னை பார்க்க வேண்டும் என்று காளையை ஓட்டி வந்தார். காளையை ஓட்டுவது ஒரு மரத்தின் மீது கட்டியார். அந்த இடத்துக்கு பெயர் காளை கட்டி.